Hello friends, welcome to our village food Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் மீதமுள்ள இட்லி வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இட்லி கண்டிப்பா மீறும். அதே நம்ம நைட்டுக்கும் சாப்பிடணும்னு நினைச்சாலே ரொம்பவே போரிங்கா இருக்கும். அப்போ நமக்கு டக்குன்னு தோன்றது இட்லி உப்புமா செய்யலான்னு தான் தோணும். ஆனால் அதையும் சாப்பிட்டு ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மீதமுள்ள இட்லி வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 இட்லி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை ஃபுட் கலர் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூடான இருக்கிற எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு நான் குடமிளகா போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால குடமிளகா போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, மசாலாலாம் நல்லா எல்லா இட்லி கூடயும் கலந்து நம்மளுக்கு அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீதமான இட்லி வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நைட்டு டின்னராகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.